கொடுத்த என்னோட குடும்பம். கல்யாணம்னு வரும்போது எனக்கு அங்க செக் வைக்குது. பாரு, நீ கேட்ட எல்லாம் உனக்கு கிடைச்சது. ஆனா உன் திருமணத்த நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு. குடும்பம் பெண்ணை ஆட்டுக்குட்டியா தான் பாக்குது. கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் கொடை, கோயில் திருவிழா. அந்த கோயில் திருவிழாவில் பலி கொடுக்குற ஒரு ஆடாதான் இந்த குடும்பம் பெண்ணை வளர்க்குது. கிராமங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா தீனி போடுவாங்க. அந்த அந்த ஆடை அவங்க கவனிக்கிறதே பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். கடைசியில போய் ஒரு நாள் நீங்க வெட்ட தானே போறீங்க. அப்போ இந்த குடும்ப அமைப்புக்கு என்ன காலங்காலமா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பெண் ஓ சாதியை சேர்ந்தவ, இந்த பெண் ஓ குடும்பத்தை சேர்ந்தவ, இந்த பெண் அடுத்த தலைமுறையை யாருக்கு உருவாக்கி தரணும்னா ஓ சாதியை சேர்ந்த உன்னை போல சம இடத்துல இருக்கிற ஒரு நபருக்கோ அல்லது உன்னை விட மேல இருக்கிற ஒருத்தனுக்கோ தான் இந்த பெண் அவளுடைய கருப்பையை கொடுக்கணும். வேற யாருடைய விந்துவும் அந்த பெண்ணுடைய கருப்பைக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா அந்த கருப்பை இந்த சாதிக்கு சொந்தமானது, இந்த குடும்பத்துக்கு சொந்தமானது. நீதான் அந்த கருப்பைக்கு அப்பா அப்படின்னு தான் குடும்பத்துல இருக்கிற ஆண்களை நம்ப வச்சிருக்கோம். இந்த கருப்பைக்கு நீதான் அண்ணன், நீ பொறுப்பு, இது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி, உன்னுடைய பொருள் இது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ வீடுகள்ல நம்ம பெண் குழந்தைகளை எப்படி பாக்குறோம்? ஏன் ஒரு பெண் குழந்தை வீட்டை விட்டு வெளியில போகும்போது அதுக்கு பிடிச்ச ஒரு ஆடை போட்டுட்டு போகும்போது துப்பட்டா ஒழுங்கா பின் பண்ணுன்னு அண்ணன் ஏன் சொல்றான்? அப்பா ஏன் இருந்தா அவளை ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண சொல்லுன்னு அம்மாவை ஏன் சொல்றாரு? ஏன்னா அப்பாவும் அண்ணனும் அந்த பொண்ணை தங்களுடைய குடும்பத்துல ஒரு சொத்தாக, குடும்பத்துல ஒரு டேபிள் சேர் மாதிரி, ஒரு ஃபர்னிச்சர் மாதிரி, குடும்பத்துல இருக்கிற பெரிய சொத்தான ஒரு வீடு மாதிரிதான் ஒரு பெண்ணுடைய கருப்பையும். பெண் இல்ல, கருப்பை மட்டும். அப்ப அந்த கருப்பை மீதான உரிமை அப்படின்றது இருக்குல்ல, அது குடும்பத்து ஆண்கள் தங்களுடைய கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் யார சொல்றேனோ, நான் யார கை காட்டுறேனோ அவன் மட்டும்தான் உன்னுடைய கருப்பையில அவனுடைய விந்தை செலுத்த வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிள். குடும்பம் அதை தான் எதிர்பார்க்குது, அது குடும்பத்து ஆண்கள் அதை எதிர்பார்க்கறாங்க. அப்ப அதற்கு எதிராக ஒரு பெண் தனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, ஒருத்தனை நான் விரும்புறேன், ஒருத்தனை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களால அதை ஏத்துக்க முடியல.